ரஷ்யாவுக்கு வேற மீண்டும் விசிட் எம்ப்ளாய்மெண்ட் தான் ரஷ்யா. நான் சொல்லுமில்ல, ரஷ்யா வந்து ஒர்க் பெர்மிட்டில் போகிறாங்க, அப்புறம் விசிட் விசா பாஸ்போர்ட்டில் அடித்து போகிறாங்க, வெறும் இ விசா எடுத்து அப் அண்ட் டவுன் டிக்கெட்டு போகிறாங்க. போகிறது எல்லாமே மெத்தட் ஒன்று தான். ஓகே, அந்த நாட்டில் இறங்கியாச்சுன்னா போதும். அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு ஆள் அங்கே இல்லாமல் இல்லை, எங்கேயோ போய் இறங்கி நீங்கள் எங்கேயோ போங்கன்னு இல்லை. அதெல்லாம் ப்ராப்டாக ரிசீவ் பண்ணி அவங்கள கொண்டு அங்கங்கே நாங்கள் இங்கே எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி அங்கே செய்வாங்க. அதுக்கு பெரிய பேமெண்ட் கொடுக்கணும், சும்மா இல்லை இல்லையா? இல்லைன்னா தெருவில் விட்டு போயிடுவான். கரெக்டாக நம்ம காசு கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ரஃப் அண்ட் டப்பாகவும் நடக்கக்கூடாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, யோ நீயாச்சும் உங்கள் ஏஜெண்ட்டை பேசிக்க, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, அப்படி போயிடுவோம். எல்லா இடத்துலையும் சமாதானமாக அன்பாக போனால் தான் நம்ம கதை நடக்கும் இல்லையா? சரி, இது எப்படின்னு நம்ம பார்த்துருவோம். 60,000 ரபிள்ஸ் இது பழசு, முன்னாடியே வந்தது. இப்போ நேற்று கேட்கும் பொழுது சார் ரேட்டை செக் பண்ணால் ரபிள்ஸ் இனி என்ன பண்ணுவானுன்னா, இப்போது ரபிள்ஸ் விலை கூடியிருக்கு. அதாவது முன்னாடி கம்மி, இப்போ இந்த வாருக்கு பிறகு 3000 ஒரு நாளைக்கு அவங்க ஒரு பெர் டே பேசிஸில் சம்பளம் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். பெர் டே 3000 ரபல்ஸ். அது 8 + 9 12 மணி. நான் 8 மணி நேரம் தான் வந்துட்டு போனான்னா அடுத்த ஷிஃப்ட்டுக்காரங்க உள்ளே வந்துடுவாங்க ஓவர் டைம் பண்ணுறதுக்கு. அதான் நீங்களே பண்ணணுன்னு தான் 12 மணி நேரம் கொடுக்குறாங்க. அந்த 12 மணிக்கு 3000 ரபல்ஸ். ஓகே, இன்னைக்கு ஒரு ரபல் ரஷ்யன் கரன்சி வந்து ₹1.27 இல்லைன்னா ₹1.30 அப்படி காட்டும். ஓகே, நம்ம 1.25 வைப்போம். ₹1 1.25 ஒரு ரபல். 3000 ஆச்சு, அதே ஒரு அமௌண்ட் வந்துச்சா பர் டே. அப்போது 25 ஒர்க்கிங் டே கணக்கு பார்த்தா கூட 75 கண்டிப்பாக போகும். மீதி நாள் அப்போ எங்கே போகிறோம்? ஓகே, ஃபுட் அலவன்ஸ் தனியாக கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி வேறு சில வருஷத்தில் ஃபுட்டு கொடுக்குறதில்ல, லஞ்ச் அந்த டியூட்டி டைம் மட்டும்தான், மீதி கொடுக்க மாட்டாங்க. சில கம்பெனிக்காரங்கன்னா 3 வேளைக்கு ஃபுட்டு இருந்தாப்பா நீ பிடிச்சிக்கோ, ஒரு ரூமில் ஆக்கி சாப்பிட்டுக்கோ அப்படி. ஓகே, ஃபுட்டு ரூம் எல்லாம் வந்து நல்லா தான் இருக்கும், ஒரு பிரச்சனை. 4 பேர் தங்குற மாதிரி தனித்தனி பெட்டு தான். ஓகே, இப்போ கல்ஃப் கண்ட்ரிலாம் பாருங்க, கீழே ஒன்று மேலே ஒன்று கட்டிலே கிடந்து ஆடும். இவங்க அப்படி இல்லை, டீசெண்டாக வச்சுருக்காங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அக்காமடேஷன் ஃபுட்டுக்கு பிரச்சனையே கிடையாது. இவங்க நீங்கள் பழகிட்டீங்கன்னா ஃபுட்டு சொந்த ஃபுட்டு அப்பாட்டு பாடலாம். சாப்பாடு வெளியே சாப்பிட்டாலோ இல்லை சாப்பிடாம இழுத்து போத்திக்கிட்டு படுத்தாலோ அவ்வளோதான், அங்கே வாழ்றதுல நிம்மதி இருக்காது. ஓகே, இதில் நீங்கள் படித்து பாருங்கள், நிறைய டீட்டெயில் இருக்குது. இதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் அங்கே கிடைக்குமா இல்லைங்கிறது அப்புறம் பார்ப்போம். நாம் புது இடத்த பாஷையை தெரிஞ்சுக்கிட்டு பழகிக்கிறோம், அந்த மக்களாக வாழ பழகிக்கிறோம். எல்லா நாட்டிலையுமே ஆரம்பத்தில் இறங்கினும் போது நம்ம நினச்ச மாதிரி இருக்காது, வேறு மாதிரி இருக்கும். அதெல்லாம் தாண்டி எடுத்து தான் நம்ம செட் ஆகிறோம், அதை புரிஞ்சுங்க. ஸோ இது ஃபாஸ்ட். 20 விசானா ஒரு 15 நாளில் டிபார்ச்சர் ஆகிடலாம். பாஸ்போர்ட் சப்மிட் பண்ணி விசா அடிக்கணும்னு சொன்னால் எப்படியும் 1 மாதம் ஆகிடும். இல்லையா? இது எம்ப்ளாய்மெண்ட் போட்டால் எம்ப்ளாய்மெண்ட் விசா கிடைக்கிது. ஒன்லி கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்டதோ கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் தான் எம்ப்ளாய்மெண்ட் கிடச்சி வருது. 3 மாதம் ஆகுது. அந்த ஜாப்லாம் நம்ம இப்போ இறங்கிட்டோம்னா அந்த ஜாப்பில் தான் இருக்கணும். சப்போஸ் நம்ம பிடிக்கலைனாலும் மாற முடியாது இல்லையா? ஒர்க் பெர்மிட் அவன் தானே கொடுத்துருக்கான். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்போதைக்கு முன்னாடி ரஷ்யாவுக்கு போனால் ஒரு 50,000 சம்பாதிக்கலாம்னா இப்போ ஒரு 70-80 ரூபா அந்த கன்வர்ஷன். சம்பளம் முன்னாடி என்ன கொடுத்தானோ அதான் கொடுக்குறான். இப்போ நான் எனக்கு பண்ணுற ஆள்லாம் இறக்கி வேர்ஹவுஸ், நிறைய வேர்ஹவுஸ் கைக்குள்ளே இருக்குது பண்ணுறாங்க. அப்புறம் சூப்பர் மார்க்கெட்டு, ஒரு சில ஷாப்பு, ஷோரூமு அதுலேயும் கொண்டு விடுறாங்க. ஓகே, இது எப்படின்னா இங்கேருந்து நம்ம விசா போட்டு இறக்கிறோம், அங்கே போய் டிராப்பிங், இங்கே நீ உங்கள் உட்காரு, நீ இதை பண்ணு, அது செட் ஆகிக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் போக தான் அந்த கன்வர்ஷன் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணுறது அது அங்கே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். சில கம்பெனிக்காரன் நாங்கள் பண்ண மாட்டோம், வேணால் இருக்க வரைக்கும் இருந்துக்க. அங்கே லீகலாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. விசா முடிஞ்சு போச்சு, ரோட்டில் அடிப்படி போட்டால் தான் நீங்கள் வா, என்ன செஞ்ச, யார் விசா இல்லையா, அப்போ தான் நீ ஊருக்கு போ, அது பிரச்சனை. இல்லைன்னா கண்டுக்கிறதே இல்லை. 3 வருஷம் கழிச்சு இந்தியா வரும்பொழுது கூட பெனால்ட்டி கட்டிட்டு வருவான். ஏன்னா நீ பெர்மிட்டே கன்வெர்ட் ஆகலை, விசிட் விசாவில் இல்லீகலாக இருந்திருக்கேன், சம்பாதிச்சுட்டு அனுப்பிச்சிருக்கேன், சரி பெனால்ட்டி $120 ஏதோ கட்டிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. சிலவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சாச்சுன்னா வேற வேற மாகி ஒர்க் பெர்மிட்லாம் பண்ணிக்கிறாங்க. ஒர்க் பெர்மிட் பண்ணிட்டா கோடீஸ்வரன் இல்லைங்க, நாம உழைச்சாதான் காசு. அவனும் பார்க்குறான், சரி விசிட்டில் வந்திருக்கான், நம்மகிட்ட எல்லாருக்கும் ஆள் தேவை இருக்குது. அவன் பார்க்குறான் 2 மாதம் 3 மாதம் பார்த்துட்டே இருக்கலாம். சும்மா ஃபோனை போட்டுக்கிட்டு வேற எங்கேயும் ட்ரை பண்ணுறான். ஆனால் அவங்க பெர்மிட் கன்வெர்ட் பண்ண மாட்டாங்க. நல்ல வேலைக்காரன், எல்லாம் தெரியுது. அழகு போலப்பா நீங்கள் இருக்கிறியா பெர்மனெண்ட்டாக இருந்தால் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி நாங்கள் ஒரு பெர்மிட் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிறோம் எங்கள் கூட. இல்லைன்னா முதல்ல சொல்லிடுவான் இது தேராது, இல்லைப்பா நாங்கள்லாம் பண்ண மாட்டோம், வேலை பார்க்குற வரைக்கும் பாரு, அதுதான். புரியுதுங்களா? சரி, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போதைக்கு ரஷ்யா நல்ல சேலரி ஹையாக இருக்குது. ஹையாக மீன்ஸ் வேல்யூ ஆகிருக்கு, அதனால் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நன்றி.